அப்போ இந்த கனிகளை எப்படி ஜோடியா படைச்சிருக்கான்? நமக்கு பெரும்பாலும் தெரியறதே இல்ல. என்ன தெரியறது இல்ல? ஆண் மரம் எது, ஆண் செடி எது, பெண் செடி எது அப்படின்னு தெரியறதே இல்ல. பல எவ்வளவு விஷயத்துல நமக்கு தெரியறது இல்ல. நமக்கு கண்டுபிடிக்க தெரியறது இல்ல. ஆனா ஒரு சில விஷயத்துல நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஒரு மரம் நல்லா செழிப்பா உயர்ந்து வளர்ந்து இருக்கும். ஆனா என்ன பண்ணுவோம்? இது இவ்வளவு உயரமாயிடுச்சே, ஆனா இன்னும் காய்க்கல, இன்னும் பூவே வைக்கல அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனா என்ன சொல்லுவாங்க? அது ஆண் மரம், அது காய்க்காது. ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேலயும் அது வளர்ந்து காய்க்காட்டி அது ஆண் மரம்னு முடிவு பண்ணிடுறாங்க. இப்படி ஒரு ரோஜா பூச்செடிய பார்க்கலாம். ஒரு செடி நல்லா செழிப்பா நல்லா வளர்ந்துருக்கும். ஆனா ரோஜா பூ வராது. ஒரு பப்பாளி மரத்துல காய் இருக்காது. இப்படி எலுமிச்சை மரம் நிறைய நல்ல பெருசா இருக்கும்.